إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களில் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற சிறப்பான 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழும்பியிருக்கின்றோம். இந்த அமலின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவராக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைப்பார்கள் என்று சொன்னால், எந்த கஷ்டமும் நாம படக்கூடாது, நமக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது, நாம எப்பொழுதுமே இன்பங்களோடு வாழ வேண்டும், எனக்கு நோய் வந்துவிடக்கூடாது, எனக்கு வறுமை வந்துவிடக்கூடாது, நான் மனக்கவலை அடையக்கூடாது, என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுமே நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவருமே பிரியப்படுவோம். ஆனா அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அதாவது நம்முடைய வாழ்க்கை நல்ல சீரா அப்படியே போய்கிட்டே இருக்கும், நல்ல பிரச்சனையே இல்லாம, எந்த பிரச்சனையுமே இல்லாம சுமூகமா ரொம்ப ஜெகஜோதியா நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். திடீரென்று பார்த்தால் ஒரு சடன் பிரேக், தாங்க முடியாத ஒரு சோதனை வந்துடும். வருமா இல்லையா? இப்பதானே நல்லா இருந்தோம்,
ஏன் இந்த சோதனை வந்து கேட்க முடியுமா? அப்படி இருக்காது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததாகத்தான் இருக்கும், அதானே? ஆனா நாம் அப்படி விரும்புறோம். ஒருவேளை அப்படி அமைந்து விட்டால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நமக்கு எந்த கஷ்டமே இல்லைங்க, எந்த கஷ்டமே இல்லை. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நாம் நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்குது, என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப சின்ன ஒரு துன்பத்தை கூட நம்ம என்ன செய்ய இப்ப கூட அனுபவிக்கிறோம். ஜும்மாக்கு வரும் பொழுது நம்முடைய வாகனத்தை என்ன செய்யறோம்? பார்க் பண்றோம்ல. பார்க் பண்ணும்போது எதுல பார்க் பண்றோம்? நிழலா பார்த்து தான் பார்க் பண்றோம், அப்படிதானே? ஏன்னா அடிக்கிற வெயில் அதாவது ஜும்மா முடிஞ்சு நம்ம போய் அந்த வாகனத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த சீட் என்ன செய்யும்? கொதிக்கும். வெயில் இருக்குல்ல, இந்த வெயிலே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? வெயிலே இல்லை, கடுமையான வெயிலே கிடையாது, மிதமான சூழல், கடும் குளிர்ச்சியும் கிடையாது, அழகான ஒரு கால சூழல். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? ஆனா அப்படி இருக்காது. அதே மாதிரி நம்முடைய வயது ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்கு. நமக்கு வயதே ஏறாம இருந்தா எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே இளமையாக இருந்தா, வயசே ஆகல, முடியெல்லாம் நரைக்கவே இல்லை, நல்ல திடகாத்திரமாவே இருக்கிறோம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அப்படி இருக்குமா? ஒவ்வொரு நாளும் வயது ஆகுது, சில முடிகள்லாம் நரைக்குது, தோள்கள் எல்லாம் சுருங்குகிறது, திடகாத்திரம் குறையுது. அன்னைக்கு போன வருஷம் இருந்த அந்த திடகாத்திரம் இந்த வருஷம் இல்லை, அப்படிதானே? அப்ப இது மாதிரி எப்பொழுதுமே இளமையா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. அதே மாதிரி பொறாமைப்படாதவர்களை பார்க்க முடியுமா? பொறாமையே இல்லை, எந்த குரோதமும் இல்லை, அதே மாதிரி எந்த நோயுமே வராது. இது மாதிரியான ஒரு செட்டப்ல நம்முடைய வாழ்க்கை அமைந்தது என்று சொன்னால் நாம சந்தோஷப்படுவோம். ஆனால் இங்க அப்படி அமையாது. நம்ம வீட்டுல எப்பொழுதுமே செல்வம் கொட்டி கிடக்கு, தங்கத்துல நிறைஞ்சு கிடக்கு, தங்கமா குமிந்து கிடக்கு. இப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்குமா? இருக்காது. சில பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமா வழங்குவான். வல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வாரி வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை குறைச்சி வழங்குவான். தங்கம் பக்க சில பேரால போக முடியல, தங்கத்தை வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்களா? கடுமையான ரேட்டா இருக்கு, நெருங்க முடியல. ஒருவேளை நமக்கு சீப்பே தங்கத்துல இருந்தா, நாம் பயன்படுத்தக்கூடிய சீப்பு இருக்குல்ல, இந்த சீப்பு தங்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஜோரா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. அன்புக்குரியவர்களே, இது மாதிரி எல்லாம் ஒரு சுகங்கள் இந்த உலகத்துல கிடைச்சதுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை கிடைச்சதுன்னா சில நேரங்கள் அவனுக்கு பல துன்பங்கள் கூட வரலாம், உயிரிழப்பு ஏற்படலாம். தான் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் இறந்து விடுவார்கள். தன் தந்தையை நேசிப்பான், தந்தை இறந்து விடுவார். தன் தாயை நேசிப்பான், தாய் இறந்து விடுவார். மகனை நேசிப்பான், பிள்ளையை நேசிப்பான், பிள்ளை இறந்துடுவாங்க. காசு பணம் இருக்குதுங்க, பிள்ளை இறந்துட்டான்னு சொன்னா அதுக்கு கஷ்டம் தானே. அப்ப இது மாதிரி தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சுகத்தோடு இருக்காது. ஆனால் நான் இப்ப சொன்னல, வெயிலே இல்லை, கடுமையான குளிர் கிடையாது, நினைச்சதெல்லாம் கிடைக்குது, ஆடைகள்லாம் பக்காவா போடுறோம், தங்கத்துல அப்படியே குளிக்கிறோம், மிக பெரிய ஒரு சொகுசு. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு பாக்குறோம்ல, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எப்ப தெரியுமா? நாம மௌத்தா போன பிறகு, நம்மை கொண்டு மண்ணுக்குள்ள வைத்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தை அழித்த பிறகு டோட்டலா மனித சமுதாயத்தை ஒன்று கூட்டி எழுப்பி தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், விசாரணை என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு நாள்ல விசாரணை செய்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அடியார்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். அந்த சொர்க்கத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு தான் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்துல 25, 26 வசனத்துல பேசுறான். கவனமா நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்க. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம்
அமைதி இல்லத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான். வாங்கப்பா, ஒரு அமைதி இல்லம் ஒன்று இருக்கு, அதை நோக்கி நீங்க வாங்க. வயஹ்தி மையஷா இலா சிராத்தி முஸ்தகீம், தான் நாடியோரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். தொடர்ச்சியா பேசுறான். அல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நன்மை செய்வோருக்கு நற்கூலியும் இன்னும் அதிகமும் உண்டு. உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி உண்டு. அது மட்டுமில்லை, இன்னும் அதிகமாகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த மறுமை நாள்ல இந்த நன்மை செய்த நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒலா எருஹகு உஜூஹும் கத்தருன் வலா தில்லா, அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து விடாது. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவங்களுக்கு உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் நன்மையான காரியங்கள்ல போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கம் என்ற பரிசு உண்டு. அதில் அவர்கள் நிரந்தரமா இருப்பார்கள். வெளியே போய்விடுவார்களா? வெளியே போக மாட்டாங்க. உள்ள ஒரு தடவை என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அந்த சொர்க்கம் தான் அவங்களுக்கு நிரந்தரம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்களை சொல்லி காட்டுறான். முதல்ல இந்த சொர்க்கத்துக்கு நாம ஆசைப்படணுங்க, ஆசைப்படணும், ஆர்வப்படணும். அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த சொர்க்கத்துக்கு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? இதுக்கு நீங்க ஆர்வப்பட மாட்டீங்களா? கேட்கலாம் பாருங்க. சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 133வது வசனம். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருதுஹ ஸமாவாத்து வல் அருள் உஇத்தத் லில் முத்தகீன், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்புக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். எதை நோக்கி நாம விரையணும்? அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறார். அந்த மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள். அது மட்டுமில்ல, வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட வார்த்தையை பாருங்க. வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். சொர்க்கத்தை நோக்கி விரைஞ்சு வாங்கப்பா. அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ இறையற்றவாதிகளுக்கு அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே இந்த சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்படணும், போட்டி போடணும். சொர்க்கம் கிடைப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும்? நான் தயாரா இருக்கேன். அல்லாஹ் இந்த சொர்க்கம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் அதையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். நீங்க திருமறை குர்ஆனை படித்தால் நமக்கு நன்கு விளங்கும். 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல பேசுறான். யாருக்கெல்லாம் என் மன்னிப்பு இருக்கு, யாருக்கெல்லாம் நான் தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கம் இருக்கு, அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், ஒல் முஃமினீன ஒல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும். இந்த முஸ்லிம் மூமின் என்ன வித்தியாசம் தெரியுமா? தர்காக்கு போகக்கூடியவர்கள், கபரை வழிபடக்கூடியவர்கள், தாயத்து போடக்கூடியவர்கள், தட்டை அணியக்கூடியவர்கள், மௌலூதை ஓதக்கூடியவர்கள், இதெல்லாம் உண்மையான முஃமின்கள் பட்டியலில் வந்து விடாது. ஏன்னா அல்லாஹ்வை அழைக்கிறான், அவுலியாவை அழைக்கிறான், அல்லாஹ்வை அழைக்கிறான், இறந்து போனவனை கொண்டாடுறான். இந்த இஸ்லாம் இருந்திடக்கூடாது. ஏகனாகிய அல்லாஹ்வை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக, அவனுக்குத்தான் அனைத்து ஆற்றல்களும் இருக்கிறது என்பதை உறுதியாக அவனை ஏகத்துவப்படுத்தி இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடுத்து எல்லாம் சொல்றான் பாருங்க. ஒல் காணித்தீன ஒல் காணித்தாத், கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும், ஒசாதிகீன ஒசாதிகாத், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், ஒசாபிரீன ஒசாபிராத், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், ஒல் ஹாஷியீன ஒல் ஹாஷியாத், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், ஒல் முத்தசத்திகீன
வல் முத்தசத்திகாத் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், ஒசாயிபீன ஒசாயிமாத் இப்ப நோன்பு பிடிச்சிருக்கிறமே இந்த நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் எல்லாம் சொல்றான். நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், வல்ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிலாத் தமது கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வذாக்கிரீன அல்லாஹ கஸீரம் வذாக்கிராத் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான். விளங்குதா? இந்த பட்டியலை நாம வரணும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு தந்துட்டாவீங்களே, அந்த சொர்க்கம் என்பது அளவு கடந்த இன்பங்கள் கொண்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? அதனுடைய வர்ணனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கத்துடைய வர்ணனையை பத்தி அல்லாஹ் பேசுறான். 38வது அத்தியாயம் 49, 50 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுறான். ஹாதா திக்ர், இந்த குர்ஆன் அருளுரையாகும். குர்ஆனை பத்தி எல்லாம் சொல்றான். இந்த குர்ஆன் அருளுரையாகும். வ இன்ன லில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், இறையச்சமுடையோருக்கு நிலையான சொர்க்கங்கள் எனும் அழகிய தங்குமிடம் உண்டு. ஜன்னாதி அதினின் முஃபத்தஹத்தல்லஹும் அபுவாப், அவர்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்ட அந்த சொர்க்கம் இருக்கிறது என்றால் நான் செய்யலாம். சொர்க்கத்துடைய வர்ணனை பத்தி சொல்லி காட்டுறான். வாசல் திறந்து இருக்கும். உள்ள எப்படி தெரியுமா என்ட்ரி ஆகும்? சும்மா போயிட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். நாம் எல்லாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு முன்னாடி அந்த வாசல் திறந்து வைக்கக்கூடிய நிலையிலே உள்ளே வானவர்களுடைய வரவேற்பை பெற்றவர்களாக உள்ள போகக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறணும். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 39வது அத்தியாயம் 73வது வசனம், வஸீகல்லதி நத்தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரா, தமது இறைவனை அஞ்சியோர் உலகத்தில் தமது இறைவனை அஞ்சியோர் உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓட்டிச் செல்லப்படுவார்கள். எப்படி? கூட்டம் கூட்டமா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இருக்கும். சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா வ கால லஹும் ஹஸனத்துஹா சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன். அந்த சொர்க்கத்துடைய வாசல்ல பக்கத்துல வந்த உடனேயே வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், சந்தோஷமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று அந்த காவலாளிகள் இந்த மக்கள்கிட்ட சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்க வேண்டும். நாம் பெற்ற நம்முடைய கண்மணி செல்வங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கணும். இந்த கூட்டத்தில் இல்லைன்னு வைங்களேன், போகக்கூடிய இடம் எங்க? நரகம். தாங்க முடியுமா? நெருப்பை தாங்க முடியுமா? கரித்து விடும், தோலை உருக்கிவிடும், கரித்து காமட்டி ஆக்கிவிடும். மூத்தாயிடுவாங்களா? மூத்தாக மாட்டாங்க. சாவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அதான் நரகத்துடிக்கல. இந்த சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்ட வைக்கல, வரவேற்போடு உள்ள நாம போயிட்டேன்னு சொன்னா நீங்க நினைச்சது கிடைக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அந்த சொர்க்கத்துல நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த காயல் பட்டத்தில் எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கி அதுல வீட்டை கட்டி நாம சொந்த வீட்டில் இருக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். இந்த ஆசை நிறைவேறலாம், நிறைவேறாம கூட போகலாம். ஏன்னா அதான் இந்த உலகம்.
இந்த காயில் பண்டத்தில் நீங்க வாங்க ஆசைப்படுறியோ இல்லையோ, நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு இடத்தை வாங்குவதற்கு நாம் ஆசைப்படுவோம். ஒரு இடம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் உங்களுக்கு கிடைச்சா கூட போதும். அது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தை விட எல்லாவற்றையும் விட சிறந்ததாகும். அதுதான் சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு கிடைச்சா போதுங்க. இந்த உலகத்தை விட பிரம்மாண்டமான ஒரு இன்பத்தை நாம் பெற்றுவிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆனா அப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அப்படி கொடுக்க மாட்டான். உள்ள போயிட்டீங்கன்னா ராஜ வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பில்டிங் இல்ல, ஏராளமான அரண்மனைகள் இருக்கும். ஒரு அரண்மனை இருக்கும், அந்த அரண்மனைக்கு மேல இன்னொரு அரண்மனை இருக்கும். இதான் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குடியிருப்புகள். மாளிகைக்கு மேல் மாளிகைகள், எழுப்பப்பட்ட கோபுரங்கள் அவர்களுக்கு உண்டு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. குர்ஆனை படிச்சு பார்த்தா தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நல்லா சேர்த்தே சொல்லுவான். யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா? தக்வாதாரிகளுக்கு. அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். அல்லாஹ்வுக்கு பயப்படவைகளை சொர்க்கத்தில் நாம கனவுல கூட நினைச்சு பார்த்திட முடியாது. அதனால சொல்றான், தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைகளுக்கு மேல் மாளிகைகள் எழுப்பப்பட்ட கோபுரங்கள் அவர்களுக்கு உள்ளன. அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஆறுகள் ஓடும். ஆறுகள் எப்படிப்பட்ட ஆறுகள்? சதா ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு ரம்மியமான சூழல் பார்த்தீங்களா? நம்ம வீட்டு பக்கத்துல ஆறு. ஆறுனா என்ன ஆறு நினைக்கிறீங்க? இங்க ஓடக்கூடிய ஆறு இல்ல, தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், மது ஆறு ஓடும், மாற்றம் அடையாத தண்ணீர் ஆறு ஓடும். பியூரா இருக்கு எல்லாமே. ஆறுகள் ஓடிட்டு இருக்கும். ஜம்முன்னு அந்த மாளிகையில் இருப்பார். இத பத்தி அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹுல் மியாத், அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான். அல்லாஹ் வாக்குறுதி மீறுவானா? கன்ஃபார்மா கிடைக்கும். நீங்க தக்வாதாரியா, நாளை மறுமையில உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை. சில பெரிய வீட்டை பார்ப்போம், பெரிய வீடுகள்லாம் இருக்கும். நம்ம வீடு சின்னதா இருக்கும், அப்படிதானே? இந்த பெரிய வீட்டை பார்க்கும்போது ஏ அப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிருக்கிறாங்க, வெளியே பிரம்மாண்டமா இருக்கு, உள்ள எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து செய்யறான். அங்க நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறோம். பகலையா பெரிய வீடா இருக்கும், அந்த வீட்டுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறான். அப்ப உள்ள எப்படி இருக்கும்? இந்த வீட்டுக்கே இவ்வளவு ஆசைப்படுறானே, நாளை மறுமையில அல்லாஹ் தரக்கூடிய மாளிகை எப்படி இருக்கும்? தங்கத்துல இருக்கும், வெள்ளில இருக்கும், முத்துக்களால இருக்கும். உள்ள போயிட்டவைகள ஒரு கட்டில் இருக்கும். கட்டில், அந்த கட்டில் தங்கத்துல இருக்கும். கட்டில் எப்படி இருக்கும்? தங்கத்துல இருக்கும். ஜம்முன்னு சாய்ந்து படுத்துக்குவாங்க. ஜம்முன்னு சாய்ந்து படுத்துக்கிட்டு அந்த ஜூஸை கொண்டாங்க, இந்த ஜூஸை கொண்டாங்க, இந்த மாமிசத்தை கொண்டாங்க கேட்டுட்டே இருப்பாங்களாம். உடனே கேட்ட உடனே இளமை மாறாத சிறுவர்கள், முத்துக்களை போல சிறுவர்கள் அப்படியே கொண்டு வருவாங்க. நாங்க சாப்பிடுங்க எடுத்து சாப்பிட்டுருவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பழங்கள் இது மாதிரி இருக்காது. அந்த பழங்கள்லாம் பயங்கரமான டேஸ்ட். சாப்பிட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் வருவாங்க, என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க, தேவை இருக்கா கொண்டு வாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. அந்த சொர்க்கத்துல வேத்து கொட்டதுல இந்த வியர்வை கொட்டாது. ஒருவேளை வியர்வை கொட்டினா கூட அது கஸ்தூரியா இருக்கும், கஸ்தூரி நிறுவனமா இருக்கும். இந்த வாயில எச்சி ஊறுதுல, இந்த எச்சி அங்க வராது.
சளி தொல்லை இருக்காது, காய்ச்சல் வராது, தலைவலி வராது, நோய் வராது, எதுவுமே வராதுங்க. எப்படி இருப்பீங்கன்னா வயசும் ஆகாது, வயசும் ஆகாது, எப்பவுமே இளமைதான், இளமை மாறாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு வயதான அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஆசையை பத்திலா, எப்படிப்பட்ட ஆசை, நான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவேனா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போமாட்டேன் அப்படின்ட்டாங்க, போமாட்டேன் அப்படின்ட்டாங்க. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுட்டு சொர்க்கத்துக்கு நான் போக மாட்டேனா அழுதுகிட்டே போறாங்க. அந்த அம்மாவுக்கு இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நான் நீங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னது இந்த நிலையில போக மாட்டீங்க. இந்த உலகத்துல 90 வயசு 80 வயசு ஆயிட்டு சொர்க்கத்துல உள்ள விடும்போது அல்லாஹ் 80 வயசுல உள்ளான்னு இருக்கிறீங்களா? நீங்க இளமையில எப்படி இருந்தீங்க அது மாதிரி தான் அல்லாஹ் உள்ள விடுவான். அப்பதானே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். கிழவனா போய் அனுபவிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னது இந்த நிலையில நீ போக மாட்டோமா, நீ வயசுல எப்படி இருந்த, இளமையில எப்படி இருந்த, அப்படித்தான் போவன. அதைத்தான் சொல்லணும். சந்தோஷம் அம்மாக்கு. உள்ள போயிட்டு வைக்கல வயசு ஆகாதுங்க. கூட ஒரு ஜோடி எல்லாம் கொடுத்துருவான். ஜோடி, ஜோடினா என்னது? சூப்பர் ஜோடி. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் எல்லாம் கொடுத்துருவான். ரம்மியமான வாழ்க்கை, எந்த கவலையும் கிடையாது. பலாயிலா வரும் நினைக்கிறீங்களா? ஒரே சண்டையா கிடக்க, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை பிடிப்பான்னு நினைக்கலா? அவ்வளவு பாசங்க. சொர்க்கத்துல துணையெல்லாம் கொடுக்கறான்ல, இவரு அவங்க மேல பாசம், அவங்க இவங்க மேல பாசம், அவ்வளவு கொள்ள பாசம். சுப்ஹானல்லாஹ், ஜெகஜோதியான வாழ்க்கை. ஒரு வெள்ளிக்கிழமை வரும், ஒரு வெள்ளிக்கிழமை வந்த உடனே இவர் என்ன செய்வாரு? சொர்க்கத்துல ஒரு கடத்தர் ஒண்ணு இருக்கு. கடத்தர்னா இந்த மாதிரி கடத்தல் நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். கடத்தலுக்கு நான் போயிட்டு வரேன்னு போவாரு. வெள்ளிக்கிழமை போவாரு. வெள்ளிக்கிழமையில தான் எல்லா சொர்க்கவாசிகளும் இந்த கடத்தல கூடுவாங்களாம். போவாரு. போன உடனே ஒரு காத்து ஒண்ணு அடிக்கும், வடபருவ காத்து மாதிரி ஒண்ணு அடிக்கும். அடிச்ச உடனே சொர்க்கத்துல கூடிய மண்ணெல்லாம் தூக்கி அவர் முகத்துல போட்டுரும். போட்டா என்ன ஆகும்? அழுக்கா வரா? இங்க போனா அழுக்காயிடும். அப்படிதானே? இங்க நீங்க காலையில மாப்பிளமாய் ஜம்முன்னு போவிய, நல்ல ரெடியாகி போவிய, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? அப்படி வருவீங்களா? கண்ட தூசி, உடம்பு அழுக்கி, எப்படி போன மனசை எப்படி வர்றாரு பாருங்க, சத்தம் போடுவாங்க. இங்க பர்ச்சேஸ் போவிய, போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வருவீங்க. வந்தா அந்த தொடை சொல்லுவாங்களா, போறதுக்கு முன்னாடி இருக்கிற அழகை விட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கிறீங்களே அப்படிவாங்களா? அழகா அப்படி. அவர் அப்படி சொல்ல மாட்டாரு, இவங்களை பார்த்து சொல்லுவாங்களா, நானும் உங்களிடமிருந்து செல்லும் பொழுது நீங்க எப்படி அழகா இருந்தீர்களோ அதை விட ரொம்ப அழகா இருக்கிறீங்களே. இப்படி ரெண்டு பேரும் சம பாசம். என்ன வாழ்க்கைங்க இது நடக்குது? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த சொர்க்கத்துக்கு நாம போராடுவோம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கம் கிடைக்குதுங்க. நரகத்துடைய வாடையை கூட உணரக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும். போயிட்டோம், முடிஞ்சது. ஆனால் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டவங்களே மிக ரம்மியமான வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரிய அந்தஸ்துகளை தருகிறான். சொர்க்கத்துல உங்க வாப்பா அங்கதான் இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொர்க்கத்துல உங்க வாப்பா அங்க இருக்கிறாங்க, உங்க உம்மாவும் அங்கதான் இருக்கிறாங்க, நீங்க பெற்றெடுத்தவங்களுடைய பிள்ளைங்க அங்கதான் இருக்கிறாங்க. எப்படி பாய் தெரியுமா? தெரியும். தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததிகள் இவர்களை நம்பிக்கைக்குள்ள விஷயத்துல அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காம உண்மையான மூமின்களாக இருந்தால் குடும்ப சகிதமாக நாம சொர்க்கத்துல சேர்ப்பாங்க. இதாங்க வெற்றி. உங்க பிள்ளைக்கு இந்த ஊர்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடணும் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. அதுக்கு மேல என்ன தெரியுமா ஆசைப்படுங்க? என் புள்ள நாளை மறுமையில சொர்க்கத்துல ஆசைப்படுங்க. கட்டி கொடுத்துருவீங்க, கட்டி கொடுத்துருவீங்க. நிரந்தரமா இருக்க போறானா?
மௌத்தாயிடுவான். நீங்க கெட்ட வீடு மண்ணுக்குள்ள போயிடும். யாருக்காக நீங்க கெட்டீங்களோ அவனு மௌத்தாயிடுவான், நாமளும் மௌத்தாயிடுவோம். நிரந்தரமற்ற ஒரு உலகம் இது. நிரந்தரமான வாழ்க்கையை மறந்துடுறோம். மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. இன்ஷா அல்லாஹ் திருக்குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க, தமிழ்ல படிக்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் தனியா உட்கார்ந்து படிங்க, சத்தம் போட்டு படிங்க. இந்த வசனங்கள்லாம் சொல்றான், அவ்வளோ ஆசை வருங்க. எப்படியாவது இப்பமே சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் கிடைக்கும்னு ஆசைப்படுறோம். ஆனா லேஸ்ல கிடைச்சிருமா? லேஸ்ல கிடைக்காது. அதுக்கு நாம பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதை கூட தெரியுமா? உயிரை கூட, உயிரை கூட கொடுக்க வேண்டியிருக்கும். இதை கொடுத்தா தான் அதை விலைக்கு வாங்க முடியும். இதை நான் சொல்லல, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒரே ஒரு வசனம், 2வது அத்தியாயம் 214 வசனம். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. இப்படி ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் போல் உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் ரொம்ப லேசா நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? முடியாது. எப்படி? அவர்களுக்கு வறுமை வந்தது, வறுமை. அவர்களுக்கு துன்பம் வந்தது, வறுமையும் துன்பமும் அவர்களுக்கு ஏற்பட்டன. எந்த அளவுக்கு தெரியுமா? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். கவனத்தில் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு. இந்த வசனம் எப்போ இறங்கிச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல இருக்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால இந்த குறைஷி காஃபிர்கள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுக்கறாங்க, தாங்க முடியல. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ஆமா. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எதுக்கு? இந்த துன்பத்துல இருந்து எங்களை நீக்குவதற்கு. அப்பதான் ரசூல் இந்த வசனத்தை ஓதி காட்டினார். அவசரப்படுறிய ஹப்பாபே, அவசரப்படுறிய, சொர்க்கம் சும்மா லேஸ் இல்ல. சொர்க்கத்துக்கு போகணும்னா உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு சிரமம் வந்துச்சுல, அது ரசூலுல்லாஹ் டெஃபினிஷன் கொடுக்கறாங்க. எப்படிப்பட்ட சிரமம் தெரியுமா? அந்த மக்களை எதிரிகள் குழி தோண்டி புதைத்து நிக்க வச்சு, யார் உட்பட? நபிமார்கள் உட்பட, நபிமார்கள் உட்பட அந்த நம்பிக்கை கொண்ட மக்களை குழி தோண்டி புதைச்சு இரும்பு ரம்மங்களால் அறுத்தார்கள். மண்டையில வச்சு அறுத்தாங்க. அந்த உடம்பு ரெண்டா அப்படி கீழே விழும், ரெண்டா பிளந்து கீழே விழும். அது அவருடைய ஈமானை பதம் பார்க்கவில்லை. இரும்பு சீப்புகளால் கீறுவார்கள். இந்த சத்தியத்தை ஏற்றதுனால, சத்தியத்தை பின்பற்றதுனால உள்ள எலும்பு வெளியே தெரியும், ரத்த வெளியே வரும். அது அவருடைய ஈமானை பாதிக்கவில்லை. கபாபே, இது மாதிரி சோதனை எல்லாம் வந்தா தான் நாளை மறுமையில சொர்க்கத்தை அடைய முடியும். இப்போ ஒரு சோதனை வந்திருக்கு நமக்கு. என்ன சோதனை? சிலிண்டர் பயமா இருக்கு, பக்கு பக்குங்குது. சிலிண்டர் இல்லைன்னா பூவா இல்லாம போயிடும். நம்ம நினைப்போம் நல்ல ஜெகஜோதியா ஓடிட்டு நினைப்போம். அல்லாஹ் வச்சிருவான், செக்க வச்சிருவான். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கொரோனா பார்த்தோம். ஆடி போச்சு உலகமே.
எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய செல்வந்தன், எல்லாம் நடுவாழ்த்துக்கு வந்துட்டான். ஒரு செகண்ட் தான் அல்லாஹ்க்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு. அப்ப இது மாதிரி சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்பொழுது நாம கரெக்டான மாதிரிக்கு நம்பிக்கை கொண்டிருந்தோம் சொன்னா நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ஒட்டுமொத்த குடும்ப சகிதமாக மறுமையில அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.